ஹாய், திஸ் இஸ் என்கே ஃப்ரம் என்கே தமிழ் 360. இன்னையிலேருந்து நம்ம ஒரு புதிய முயற்சியை நம்ம சேனலில் செய்ய போகிறோம். ஆக்சுவலி உலக பொது மறை அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறள் நம்ம தமிழில் தான் இருக்குது. பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த நூல் இப்போ வரைக்கும் நம்ம நடைமுறையில் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தோடையும் ஒத்து போகுது அப்படின்றது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு திரைப்படம் இப்ப வெளியிட முடியல. என்ன காரணம் அப்படின்னா, அப்ப இருந்த பழக்க வழக்கங்கள், அப்ப இருந்த விஷயங்கள் இப்ப மாறிடுச்சு. ஆக்சுவலி ட்ரெண்ட்ல ஒத்து போகல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த திரைப்படத்தையே வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரியான காலகட்டங்களை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு நூல் இன்னைக்கு நம்ம செய்யற செயல்களோட ஒத்து போகுது. நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு அது நம்மளை சரி பண்ணுது அப்படின்னா அது உண்மையிலேயே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதுல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வேலையின் நிமித்தமாகவும் நாம் வேற வேற காலங்கள்லையும் வேற வேற இடங்கள்லையும் வசிக்கிறதுனால இந்த நூலை பற்றி தெரியாமல் கூட சில பேர் இருக்கலாம். தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை, ஆனா படிக்காமல் நிறைய பேர் இருக்கலாம். அதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோல 1330 திருக்குறளையும் 10 திருக்குறளா உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்கணும் அப்படின்றதான் இந்த முயற்சி. ஒவ்வொரு அதிகாரமா நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம அதை உங்களுக்கு சொல்ல போறோம். இன்னைக்கு கடவுள் வாழ்த்து அப்படின்ற ஒரு அதிகாரத்தோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாவற்றிற்கும் எனும் எழுத்தே முதலானதாகும். அதுபோல எல்லா உயிர்களும் கடவுளையே முதலாக கொண்டுள்ளது. ஸோ எல்லா அப்படின்னா அது தான் குறிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் சொல்றாங்க. அதே மாதிரி எல்லா உயிர்களுக்கும் கடவுள் அப்படின்றது கண்டிப்பா தேவை. தெரிஞ்சிருக்கணும், கடவுளை வணங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். தூய அறிவு வடிவிலான கடவுளின் திருவடிகளை தொழாவிட்டால் கற்ற கல்லால் என்ன பயன்? நம்ம வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம். ஆனா வந்து முதல்ல நம்ம கடவுளை கண்டிப்பா தொழணும் அப்படின்றத சொல்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கற்ற எல்லாமே, நம்ம படித்த எல்லாமே வந்து வீண் தான் அப்படின்னு தான் சொல்றாங்க. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அன்பர்களின் உள்ளமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் பெருமை பொருந்திய திருவடிகளை நினைப்பவர் உலகில் நீண்ட காலம் வாழ்வர். சோ வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை நினைப்பவருக்கு ஒரு பொழுதும் துன்பம் இல்லை. இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. கடவுளின் உண்மை புகழை விரும்பியவரிடம் அறியாமையால் வரும் இன்பமும் துன்பமும் வந்து சேராது. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஐம்புல ஆசைகளையும் ஒழித்த கடவுளின் ஒழுக்க நெறியில் நிற்பவர் நீண்ட காலம் நலமுடன் வாழ்வர். தனக்குவாமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு ஒப்பில்லாத கடவுளின் திருவடிகளை நினைப்பவர்கள் அல்லாமல் மற்றவருக்கு மனக்கவலையை போக்க முடியாது. ஸோ இறைவனோட அந்த பெருமையையும் அவரு எப்படி இதை உருவாக்குனாரு, நமக்கு வந்து முதன்மையானவர் கடவுள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து மனக்கவலை அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது அப்படின்னு திருவள்ளுவரே சொல்றாரு. அறவழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவழி நீந்தல் அரிது. அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை நினைப்பவர்கள் அல்லாமல் மற்றவருக்கு துன்பக் கடலை கடக்க இயலாது. ஸோ இறைவனுக்கு நம்ம வந்து பற்றுதலா இல்லை அப்படின்னா துன்பம் வரும்போது ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். ஸோ ஈஸியாக அதை கடந்து போக முடியாது அப்படின்றத 8th 8வது
திருக்குறள்ல சொல்றாங்க. அண்ட் கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. 8 குணங்களையுடைய கடவுளின் திருவடிகளை வணங்காத தலையானது கேளாத செவி போன்றது, பாராத கண் போன்றது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். கடவுளின் திருவடிகளை அடைந்தவர் பிறவி எனும் பெரிய கடலை கடப்பர், மற்றவர் அதை கடக்க மாட்டார்கள். ஸோ இந்த 10 குறள் பார்த்தோம் அப்படின்னா கடவுள் வாழ்த்து அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள்களையும் உங்கள்கிட்ட நான் கொண்டாந்து சேர்க்கிறேன். இதில் ஏதாவது தவறுகள் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் தமிழ் சார்ந்த கட்டுரைகள், தமிழ் சார்ந்த விஷயங்களை எதையெல்லாம் நம்ம மேலும் கதைக்கலாம் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.